ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வீடியோல நம்ம நீலகிரி மாவட்டத்துல ரொம்பவே ஃபேமஸா இருக்கிற ஒரு லேக் பத்தி தான் பார்க்க போறோம். நீங்க ஊட்டி ட்ரிப் பிளான் பண்ணி வர்றப்போ, நீங்க கண்டிப்பா விசிட் பண்ண வேண்டிய ஒரு பிளேஸ்ல அவலாஞ்சி லேக்கும் ஒண்ணு. இன்னுமே இந்த பிளேஸ் வந்து ஒரு ஹிடன் ஜெம்மா தான் இருக்கு. அவலாஞ்சி லேக் போறதுக்கு முன்னாடி எமரால்டு லேக் இருக்கிறத நீங்க பார்க்க முடியும். ஊட்டியில இருந்து 20 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ்ல இந்த லேக் வந்து லொக்கேட் ஆகியிருக்கு. எமரால்டு வில்லேஜ்ல இந்த லேக் லொக்கேட் ஆகியிருக்கு. ஒரு லாங் டிரைவுக்கு அப்புறமா, அந்த டீ பிளான்டேஷன்ஸ்க்கு நடுவுல அமைஞ்சிருக்கிற இந்த எமரால்டு லேக் பார்க்குறப்போ, அவ்ளோ ஒரு பீஸ்ஃபுல்லா இருக்கும். இங்க கொஞ்ச நேரம் உட்காந்து நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு, ரெஸ்ட் எடுத்துட்டு, ஃபோட்டோஸ் எடுத்துட்டு போறதுக்கு ரொம்பவே நல்ல பிளேஸ். இந்த லேக் பார்த்தீங்கன்னா, அதோட லேண்ட்ஸ்கேப்பும் சரி, அதோட கிரீனரி பார்க்குறதுக்கு அவ்ளோ பியூட்டிஃபுல்லா சீனிக்கா இருக்கும். நெறைய பேர்ட்ஸ் இங்க வர்றதையும் நம்ம பார்க்க முடியும். இங்க இருந்து 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல அவலாஞ்சி லேக் வந்து லொக்கேட் ஆகியிருக்கு. ஊட்டில இருந்து 28 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல லொக்கேட் ஆகியிருக்கு. இங்க வந்து என்ட்ரி ஃப்ரீ வெஹிக்கிள்ஸ்க்கு சார்ஜ் பண்றாங்க. பே பண்ணிட்டு நம்ம உள்ள போக ஆரம்பிக்கலாம். இது வந்து ஒரு ரிசர்வ்டு ஃபாரஸ்ட் ஏரியா. போற வே பார்த்தீங்கன்னா, ரொம்பவே பியூட்டிஃபுல்லா இருக்கும். ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ள போற மாதிரி இருக்கும். சீனரி வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். கொஞ்ச தூரம் டிரைவ் பண்ணி வந்ததுக்கப்புறம் நம்ம வெஹிக்கிள்ஸ் எல்லாம் இங்க பார்க் பண்ணிறணும். இதுக்கப்புறம் வந்து நம்ம வெஹிக்கிள்ஸ வந்து உள்ள அலோ பண்ண மாட்டாங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னா, பைன் ஃபாரஸ்ட் இருக்குது. இதுக்குள்ள போய் நம்ம ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுக்கலாம். ரொம்பவே ஒரு சீனிக்கான பிளேஸ் இது. ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டோட கண்ட்ரோல்ல இருக்கிறதுனால, அவங்களோட வெஹிக்கிள்ஸ்ல தான் நம்மள உள்ள சஃபாரி கூட்டு போவாங்க. இங்க வந்து பஸ்லயும், ஜீப்லயும் சஃபாரி போலாம். பஸ்ஸுக்கு வந்து ₹200 பெர் பெர்சனுக்கு சார்ஜ் பண்றாங்க. ஜீப் சஃபாரி வந்து 2000 சார்ஜ் பண்றாங்க. நம்ம ஒரு ஃபேமிலியா அதுல டிராவல் பண்ணிக்கலாம். டைமிங் பார்த்தீங்கன்னா, மார்னிங் 9ல இருந்து ஈவினிங் 3 பிஎம் வரை இங்க வந்து சஃபாரி எல்லாம் கூட்டு போறாங்க. இங்க வந்து ஒரு சின்ன கேன்டீன் ஒண்ணு இருக்கு. இங்க ஃபுட் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நாங்க இங்க வந்து லஞ்ச் சாப்பிட்டுட்டு எங்களோட டிராவல ஸ்டார்ட் பண்ணோம். பிளஸ் இங்க டாய்லெட் ஃபெசிலிட்டீஸும் இங்க இருக்கு. நாங்க வந்து ஜீப் சஃபாரி தான் சூஸ் பண்ணோம். இங்க இருந்து ஒரு 3 டூ 4 கிலோமீட்டர்ஸ் வந்து ஃபாரஸ்ட்டுக்குள்ள போய் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஆர்கனைஸ் பண்ற இந்த அவலாஞ்சி லேக் சஃபாரி பார்த்தீங்கன்னா, டோட்டலா 2 ஹவர்ஸ் இருக்கும். இங்க இருந்து நம்ம போயி அப்பர் பவானி வர போயி, பவானி அம்மன் டெம்பிள், அப்புறம் காலிஃப்ளவர் சோலா, அப்புறம் வந்து அவலாஞ்சி லேக் எல்லாம் பார்த்துட்டு நம்ம ரிட்டர்ன் வர்ற மாதிரி இருக்கும். ஆனா இப்போ ரீசென்ட்டா காலிஃப்ளவர் சோலாவோட ரைடு ஸ்டாப் பண்றதா சொன்னாங்க. போற வழி எல்லாமே அந்த ஃபாரஸ்ட் ஆஃபீசர் வந்து நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே போவாரு. என்னென்ன ட்ரீஸ் இருக்கு, ஃபாரஸ்ட் பத்தின டீட்டெயில்ஸ் எல்லாம் அவர் குடுத்துட்டே போவாரு. அப்புறம் போற வழியில ஒரு செக் போஸ்ட் கிட்ட ஸ்டாப் பண்ணி, அங்க ஒரு வியூ இருக்கும். ஒரு லேக் வியூ இருக்கும். அங்கருந்து நம்ம அவலாஞ்சி லேக் பார்க்கறதுக்கு ரொம்பவே பியூட்டிஃபுல்லா இருக்கும். அங்க ஒரு பிக்சர்ஸ், ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு, திரும்ப ரைடு ஸ்டார்ட் பண்ற மாதிரி இருக்கும். இங்க விசிட் பண்ற பெஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் டூ அக்டோபர். ஆனா த்ரூஅவுட் த இயர் வந்து இங்க நல்லா இருக்கும் சுத்தி பார்க்கறதுக்கு அப்படிங்கிற மாரி தான் சொல்றாங்க. இங்க வந்து டைகர், எலிஃபண்ட்ஸ், பியர்ஸோட நடமாட்டம் வந்து நெறைய இருக்கிறதா சொல்றாங்க. அதுவும் மட்டும் இல்லாம பேர்ட் வாட்சிங்க்கு ஒரு நல்ல பிளேஸ். போற வழியில அங்கங்க சின்ன ஃபால்ஸ் இருக்கிறத நீங்க பார்க்க முடியும். நீங்க ஒரு நேச்சர் லவ்வரா இருந்தா, கண்டிப்பா நீங்க இந்த பிளேஸ்க்கு ஒரு தடவ நீங்க போய் பார்க்கலாம். அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு சீனிக்கான பிளேஸ் இது. நெக்ஸ்ட் இந்த ஃபால்ஸ் பக்கத்துல வந்து ஸ்டாப் பண்ணாங்க. இங்க கொஞ்ச நேரம் நம்ம வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். இதுதான் ஃபைனல் ஸ்டாப் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இதுக்கப்புறம் இங்க இருந்து நம்ம அவ்வளோதான் ரிட்டர்ன் போயிருவோம் அப்படின்னு சொன்னாங்க. இதுக்கு முன்னாடி நான் ஒரு 3 இயர்ஸ் முன்னாடி அவலாஞ்சி வந்தப்போ, இதுக்கப்புறமும் நம்மள உள்ள அலோவ் பண்ணாங்க. அந்த கிளிப்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு இந்த வீடியோல ஆட் பண்ணியிருக்கிறேன்.
அப்படியே அந்த ஃபால்ஸுக்கு இந்த சைடு பார்த்தீங்கன்னா, அ காலிஃப்ளவர் சோளா. இங்க இருக்கிற ட்ரீஸ் எல்லாமே காலிஃப்ளவர் ஷேப்ல இருக்கிறதுனால, இந்த பிளேஸ்க்கு வந்து காலிஃப்ளவர் சோளா அப்படின்ட்டு சொல்றாங்க. ரொம்பவே சூப்பரா இருக்கும். வீடியோல வந்து அவ்ளோ கிளியரா உங்களுக்கு தெரியல. நம்ம நேர்ல போய் பார்க்குறப்போ அதோட பியூட்டி வந்து ரொம்பவே நல்லாருக்கும். இந்த கிளிப் பார்த்தீங்கன்னா, நாங்க 3 இயர்ஸ் பிஃபோர் இந்த சஃபாரி வந்தப்போ எடுத்தது. நம்ம பார்த்த அந்த ஃபால்ஸ் தாண்டி வர்றப்போ, இந்த அவலாஞ்சி லேக் வந்து பக்கத்துல வர நம்ம போயிட்டு வரலாம். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நான் உங்களுக்காக இந்த கிளிப் வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன். என்ன ரீசன் தெர்ல. இப்போ வந்து அலோவ் பண்றதில்ல அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்கா தான் இருந்துச்சு. சரி இந்த வீடியோ மூலமா உங்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த கிளிப் வந்து நான் போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். அவ்ளோ பியூட்டிஃபுல்லான பிளேஸு. ஆனா இப்போ அலோவ் பண்றதில்ல. மேல லேக் வர. நீங்க அவலாஞ்சி போறதுக்கு முன்னாடி, ஜீப் சஃபாரி போறதுக்கு முன்னாடி ஒரு தடவ செக் பண்ணிக்கோங்க. எவ்ளோ தூரம் நம்மள அலோவ் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி. இந்த வீடியோ மூலமா உங்களுக்கு நெறைய இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். வேற ஒரு இன்ட்ரஸ்டிங் வீடியோவோட உங்கள மீட் பண்றேன். தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.